Excuse me, ma'am. Sorry, ma'am. Exam கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லைஃப் வித் ஸ்டோரி எபிசோட் 2. லைஃப் வித் ஸ்டோரிங்கிற எபிசோட்ல நான் என்னோட கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? எல்லாரும் மாதிரியும் நானும் 12th முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருந்தேன். சரி, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்களே எல்லாரும், அதே மாதிரி நானும் ஒரு டைம் வந்து வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சரி, என்னதான் நடக்க போகுது அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரிசல்ட்டும் வந்துச்சு. எல்லாத்தையும் மார்க்கெல்லாம் பார்த்தேன். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கையே அக்செப்ட் பண்ணேன். சரி, அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டில் மார்க்கை பார்த்துட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நானும் என்ன காலேஜ் என்ன எடுக்கிறது கோர்ஸ் அப்படின்னு தெரியாமல் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்தேன். சரி, அப்புறம் கொஞ்ச நாள் போயிடுச்சு. அப்புறம் வந்து வண்டி எடுத்து வெளியே போகும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆட்டோக்காரன் வந்து என் மேலே வண்டி மேலே விட்டான். சரி, விட்ட வேகத்தில் இங்கேருந்து அந்த சைடு போவேன். அந்த இதில் போனதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, சரியா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஆனால் என் மைண்ட் செட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டணும்ல, அப்பா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு மைண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதை கேட்கணும்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே கேட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் காலேஜுக்கு அப்படிங்கிறது, கண்ணு விடு கண்ணு நான் பார்த்துக்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டல் செலவை பற்றி நீ எதுவுமே நினச்சிக்காத அப்படின்னு கிட்ட சொன்னார். சரி, நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்குங்க, நம்மளால இவ்வளோ செலவாயிடுச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு என் மைண்டுக்குள்ளே. சரின்ட்டு அப்புறம் கம்முன்னு விட்டுட்டேன். சரி, அப்பாவும் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி ஆயிடுவாருன்ட்டு நானும் விட்டுட்டேன். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. சரி, வந்து பார்த்துட்டு அவன் சும்மா இருப்பானான்னு பார்த்தீங்கன்னா சும்மாலாம் இல்லை. சரின்ட்டு வந்துட்டு சாக்லேட் எடுத்து வாய்க்கு வச்சுட்டு வருவான் ஆக்சிடென்ட் ஆனது போய். சரி, நானும் என்னடா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவானுன்னு பார்த்தா, அதுக்குங்க கிடக்குறாங்கடா டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்கன்ட்டு வாய்க்குள்ளேயே எடுத்து ஊட்டிடலாம். சரி, அதுதான் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கெல்லாம் வந்தானுங்க ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு, சரி என்னைய பார்த்துட்டு அப்புறம் போனாங்க. எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க அப்படின்னு. பட் ஆனால் அது உண்மையே இல்லை. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வெளியே தான் போயிட்டுருக்கோம், சுற்றிட்டு தான் இருக்கோம். ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் எல்லோரும் ஜாலியாக இருக்கோம். எல்லோரும் சொல்கிற மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் வரமாட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஃபேக்கான நியூஸ். அதை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்காதீங்க. பட் ஆனால் நிறையா பேர்த்துக்கு வரமாட்டாங்கன்னு நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை, எல்லோரும் வந்துட்டு தான் இருக்காங்க. சரி, அதனால் கான்டாக்ட் வித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மறக்காமல் கால் பண்ணி இப்பயே கூப்பிட்டு கிரிக்கெட் விளாட்றதா இருந்தால் கிரிக்கெட் விளாட போங்க, எல்லா பக்கமும் என்ஜாய் பண்ணுங்கள். சரியா, அந்த 12th லீவில் என்ஜாய் பண்ணுறது தான் கடைசி வரைக்கும் வரப்போகுது. முக்கால்வாசி இந்த லீவ்லேயே என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோடிங் தெரியல, அந்த சீக்ரெட் இது எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. சாஃப்ட்வேர்ஸு உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கன்னு இந்த இதை முடிவு பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க. சரியா, அப்புறம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது கோர்ஸ் எடுத்து முடித்ததுக்கப்புறம். சரியா, அதனால் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறாங்க அந்த 3 மாதம் உட்காந்து ஜாலியாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக தேடுங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் அதே மாதிரி போட்டேன். சரி, கவுன்சிலிங் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலேஜ் வந்து வந்துச்சு, ப்ரைவேட் காலேஜ் வந்துச்சு. சரி, அதில் ஃபீஸ் அதிகமாக இருக்குன்ட்டு நான் வந்து அதில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் அப்வர்ட் போட்டேன். அக்செப்ட் அப்வர்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து இப்போ படிச்சுட்ருக்கேன். சரியா, இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் 360 டிகிரியில் அடித்தாலும் ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரி, அதனால் நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. சரியா, வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியானது. அது ஒன்று எடுத்தால் ஒன்று வந்து கொடுக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜில் வெறும் 50,000 ரூபாய்க்குள்ளேயே நான் படிச்சுட்டு இருக்கேன் ஆஸ் அ சிவில் இன்ஜினியராக. சரியா, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் வரும், திருப்பங்கள் வரும். இப்போ தான் ஒரு நியூ பிகினிங், அதுக்கப்புறம் புது வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகிற போகிறீங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, லைஃப் ஒன்றும் சின்னதில்லை, அது ரொம்ப பெருசு. அதை நீங்கள் தேட தேட அது ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா, நீங்கள் எதை தேடுறீங்களோ அது கன்ஃபார்ம் உங்கள் கையில் வரும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டில் வெயிட் தான் பண்ணணும். கடைசியாக ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜில் பெரிய பெரிய ஹீரோ அந்த ஆக்டர்ஸ்லாம் கூப்பிட மாட்டாங்க. சரியா, அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜில் எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன காலேஜில் சேரணுங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அதனால் யார்கிட்டையும் கேட்காதீங்க.
போய் நேரடியா விசாரிச்சு பாருங்க. அந்த காலேஜுக்கு போய் பாருங்க. என்னென்ன நடக்குது? என்ன பண்றாங்க? அப்படின்னு நெனச்சு பார்த்துட்டு அங்க காலேஜ்ல சரியா? இப்ப என்ஜாய் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, வேற காலேஜ் இருக்கு. ஃபீஸ் கம்மியா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதனால நீங்க என்ன காலேஜ தேர்ந்தெடுக்கிறீங்கிறது உங்க வாழ்க்கையே மாறும். இதுதான் உங்க வாழ்க்கையோட திருப்பமே. அதனால முக்கியமான பகுதியில இருக்கீங்க எல்லாருமே 12th ஸ்டூடண்ட்ஸ். அதனால வந்து கரெக்டான சாய்ஸ் லிஸ்ட்ட வச்சு, கரெக்டான காலேஜுக்கு போங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஃப்ரீயா தான் இருக்கும். பட் ஆனா, நீங்க நெனைக்கிற மாரி என்ஜாய் எல்லாமே பண்ணலாம். பட் நீங்க நெனைக்கிற மாரி பிரைவேட் காலேஜ்ல இருக்கிற மாரி எல்லா கல்ச்சுரல்ஸ், ஈவென்ட்ஸ் அந்த மாரிலாம் அதிகமா நடத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் வந்து நீங்க தான் கொண்டு வர மாரி இருக்கும். ஆனா, பட் நீங்க பிளேஸ்மெண்ட்ட தேடுனீங்கன்னா, உங்க காலேஜே அதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் காலேஜ்ல. பட் ஆனா, பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டயே தூக்கி கையில வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா, முக்காவாசி அதுக்காக தான் பணம் கட்டுறோம். அதனால பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நெறைய கம்பெனி கூட்டிட்டு வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க. சரியா? இதுதான் பிரைவேட் காலேஜுக்கும், கவர்மெண்ட் காலேஜுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. அத நெனச்சுட்டு நீங்க என்ன காலேஜ்ல சேர்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. 12th வீடியோ பசங்க உள்ள இருந்தாங்கன்னா, மறக்காம ஷேர் பண்ணுங்க. 12th பசங்களுக்கு மறக்காம என் வீடியோவ ஷேர் பண்ணி விட்டு, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் குடுத்துடுங்க. Did I gonna do it? Did I gonna do it?